வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் 1003 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலை தொடக்கம். கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலை உற்பத்தியை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காஞ்சிபுரம் சிப்காட்டில் துவக்கி வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி ஆலையில் 840 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதாகவும் முதலமைச்சர் பேச்சு. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் 80 விழுக்காடு திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் கடந்த 4 நாட்களில் 9 மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக பேச்சு. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டுமென தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான உத்தரவை நடைமுறைப்படுத்தாதது ஏன்? தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 113 பேர் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலைத்தூணில் தீபம் ஏற்ற பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் முறையீடு. 2 நாட்களில் விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது அரசியலா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள் இவைதான் மதுரை மக்கள் கேட்பது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் திமுக கூட்டணி எம்பிக்கள் அமளி. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இருந்து வெளிநடப்பு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். ஜி.ஆர். சுவாமிநாதனை நீதிக்கு புறம்பாக செயல்படுவதாக மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை சீர்குலைக்க மதவாத சக்திகள் திட்டம். மாநிலங்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு பரபரப்பு குற்றச்சாட்டு. ஒரு சமுதாய மக்களின் வாக்கு வங்கிக்காக இந்து மக்களின் உணர்வுகளை நசுக்குகிறது திமுக அரசு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக ஓட்டு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குற்றச்சாட்டு. நீதிபதி சுவாமிநாதனை விமர்சித்து டி.ஆர். பாலு மக்களவையில் பேச்சு. டி.ஆர். பாலுவின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கி சபாநாயகர் ஓம் பிர்லா நடவடிக்கை. தமிழகத்தில் மத மோதலை ஏற்படுத்த சங் பரிவார், பாஜக உள்ளிட்ட மதவாத கும்பல் முயற்சி. திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் இபிஎஸ் தலைமையில் அதிமுகவினர் மலர் வளையம் வைத்து மரியாதை. ஜெயலலிதா நினைவு தினத்தையொட்டி இபிஎஸ் தலைமையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்பு.
தீய சக்தி திமுக குடும்ப ஆட்சியை வீழ்த்தி அமைதி, வளம், வளர்ச்சி என்ற ஜெயலலிதா ஆட்சியை 2026 ஏற்படுத்துவோம் என சூளுரை. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து 8 மாதங்கள் ஆகியும் எந்த கட்சியும் அந்த கூட்டணியை ஏற்கவில்லை. ஆரணியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தனிக்கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை. ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு முன்னாள் முதலமைச்சர் OPS திட்டவட்டம். மறைந்த ஜெயலலிதா நினைவிடத்தில் சசிகலா, டிடிவி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை. ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் அமையும் என உறுதிமொழி ஏற்பு. அதிமுக என்ற கட்சியே இல்லை, இப்போது இருப்பது எடப்பாடி திமுக என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். கூட்டணி குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என பேட்டி. சென்னை குறளகம் அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. சங்கரன் கோயிலில் கூலி உயர்வை அமல்படுத்த கோரி தொழிலாளர்கள் சாலை மறியல். விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. சென்னையை உலுக்கிய கனமழை காரணமாக மாதவரம் செங்குன்றம் சாலையில் கடல் போல் சூழ்ந்த மழைநீர். குடியிருப்புகள் முழுவதும் மழைநீர் சூழ்ந்துள்ள பிரத்யேக ட்ரோன் காட்சி. திருவாரூர், முத்துப்பேட்டை பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தேங்கிய மழைநீர் வடியாத காரணத்தினால் 10,000 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகும் சூழல். விவசாயிகள் கவலை. தொடர் கனமழை காரணமாக சென்னை OMR சாலை, காரப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகம் முழுவதும் சூழ்ந்த வெள்ளம். 4 நாட்களாக தேங்கியுள்ள நிலையில் மழைநீரை அகற்ற மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குற்றாலம் மெயின் அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து குளிப்பதற்கு அனுமதி. சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அருவியில் குளித்து மகிழ்ச்சி. தொடர் மழை காரணமாக தேனி, கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடாக குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதை அடுத்து வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி குறைய வாய்ப்பு. சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து 4வது நாளாக 31 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து. மொத்தம் 65 விமானங்கள் ரத்து மற்றும் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதத்தால் அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதம். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருகை தந்த ரஷ்ய அதிபர் புதினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அணிவகுப்பு மரியாதை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி கைகுலுக்கி வரவேற்றனர். கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். அக்னியாக காட்சி தந்த அண்ணாமலையாரை ஆற்றுப்படுத்தும் விதமாக ஐயங்குளத்தில் நடைபெற்ற தெப்ப உற்சவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம்.
கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஓசூர் பிரத்யங்கரா அம்மன் கோயிலில் நடைபெற்ற மிளகாய் வத்தல் யாகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று மிளகாய் வத்தல்களை யாக குண்டத்தில் வீசி வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஒரே நாளில் 3,79,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூல். 63,887 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ததாக கோயில் நிர்வாகம் தகவல். காங்கோ ருவாண்டா இடையே அமைதி ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் கையெழுத்து. லண்டனில் தில்வாலே துல்ஹனியா திரைப்படத்தில் நடித்த ஷாருக் கான் கஜோலுக்கு கதாபாத்திர வடிவில் வெண்கல சிலை அமைப்பு. புகழ்பெற்ற சுற்றுலா தளமான லெஸ்டர் கோயிலில் நடைபெற்ற சிலை திறப்பு விழாவில் நடிகர்கள் ஷாருக் கான், கஜோல் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 குறைவு. ஒரு சவரன் தங்கம் 96,000 ரூபாய்க்கு விற்பனை.